முத்துநகை முழுநிலவே முத்து விளக்கே பொடி மலரே. என்னடி இப்படி பால் வச்சுட்டு நீ நின்னுட்டு இருக்க? அவனுக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட் உனக்கா? பாரு சும்மா சும்மா ஃபர்ஸ்ட் நைட் சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இப்போ உங்க ரெண்டு பேரும் எது கூப்பிட்டேன்னு தெரியுமா? எது கூப்பிட்டுருப்ப? கொண்டு போய் பொண்ணை அழைச்சு கொண்டு போய் அவன்கிட்ட விட்டுட்டு வரதுக்கு தானே. ஏண்டி அவன் தான் என்ன கடுப்பேத்துறானா, நீங்க அதுக்கு மேல கடுப்பேத்துவீங்க போல. உங்களை நம்பி ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சா அவ்வளவுதான்டி. பின்ன என்னடி பண்ண சொல்லிட்டு இருக்க? சும்மா அப்படி பால் செம்பு வச்சு நின்னுட்டு இருந்தீனா நாங்க என்ன நினைக்கிறது? நாங்க என்ன கல்யாணம் ஆகாதவங்க? ஆமா நான் மட்டும் கல்யாணம் ஆகி அப்படி 15 பிள்ளைய பெத்து தள்ளிட்டேன். ஆள் மூஞ்சியும் பாரு. 15 பிள்ளையா? என்னடி கணக்கா சொல்ற? அப்போ நீ இறங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா என்ன? ஆமா இனி பிளான் பண்றேன். இப்ப வேற ஒருத்தி கூட ஃபர்ஸ்ட் கொண்டாட போறான். நீ 15 பிள்ளை இப்படி பெத்துட்டால ஒரு பிள்ளைக்கு இங்க வழி இல்லையா? 15 பிள்ளை. சரிடி கோவப்படாத. எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? சரி நாங்க என்ன உதவி பண்ணணும்? ஏதோ எங்களால முடிஞ்ச உதவி நாங்க பண்றோம். சொல்லு என்ன பண்ணணும்? பாரு உன் அண்ணன் தாலி வேணா அவளுக்கு கட்டி இருக்கலாம், ஆனா அவ கூட சேர்ந்து வாழக்கூடாது. புரியுதா? அதுக்காக அவங்க 2 பேருக்கு நடுவுல போய் உட்கார சொல்றியா? அப்படியே உன் அண்ணன் உட்கார விட்டுட்டு மறு வேலை பாப்பான் பாரு. சை கடுப்பா வருது. எதுக்குடி இவ்ளோ டென்ஷன் ஆகுற? பெண்ண உனக்கு உதவி பண்ணணும், அவங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாது அதானே? ஆமா அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல நான் சொல்ற மாதிரி கேளு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். பாலை கொடுக்காத. அடி நீ லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா? ஏண்டி அதானே உண்மை. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் ரொம்ப ரொம்ப அவசியம். பால் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காது. அதனாலதான் ஏதாவது சொல்லிடுவேன், வாயை மூடிரு. அவ கிறுக்கிச்சு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்றதெல்லாம் காதுல வாங்காத. நான் சொல்றேன் அதை மட்டும் செய். ஏதாவது ஒரு ஐடியா சீக்கிரம் கொடுங்கடி. 2 பேரும் மூஞ்சிய மாத்தடி. எப்படி வச்சுட்டு நிக்கிறா பாரு. என்ன ஐடியான்னு சொல்லு. ஐயடா பண்ண பாருங்கடா. ஆமாடி இந்த ஐடியா சீரியஸாவே செம்மையா இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் நடக்காது. ஐயோ நினைக்கும் போது கிளிக்கிலன்னு இருக்கு. ஏய் என்னடி சொன்ன? அதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம், நீ தலையிடக்கூடாது. நீங்க மட்டும் அப்படியே 99 வயசு குத்துனே சொல்லடி. ஆஹா சொல்லக்கூடாது. 2 பேர் தான் பிளான் போடணும். அந்த 2 பேர் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேற லெவல்ல இருக்க போகுது. விழுந்து விழுந்து சிரிப்பேன் அப்பயே தெரியும். நம்ம கோக்கமாக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க மட்டும் தெரியுது. இளங்கோ அவனுக்கு தெரிஞ்சா ஜோலி முடிஞ்சு கிளிப்பான். உன் அண்ணன் சரியான லூஸு. அவனுக்கு ஒரு மைனஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதாவது ஒருத்தவங்க கிட்ட பிளஸ் இருக்கிறத விட மைனஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த மைனஸ் என்னன்னு அவங்க கிட்ட இருந்து நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஐடியா வேற லெவல்ல இருக்கும். இசைய களத்துல பாருங்க. இங்க பாரு பிளான் மட்டும் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நான் சொன்னது ஞாபகத்தில் இருக்கட்டும். ஓகே கண்டிப்பா உன் அண்ணனை விட்டு வாங்கி தர சொல்றேன். அந்த பயம் சரி போ போ. பால் ஆறிட போகுது. கொண்டு போய் ஃபர்ஸ்ட் நைட் கப்பிள்ஸ்க்கு கூட. இப்ப பாரு எனது மனைவியின் சந்தோஷத்திற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா? உங்களது மனைவியின் சந்தோஷத்திற்கு காரணம் நாளைக்கு எனது அம்மாவை அதாவது மதுரைக்கு செல்ல போவதின் காரணமாகத்தான். ஓ அப்ப எங்க கூட இருக்கிறதெல்லாம் மேடத்துக்கு சந்தோஷம் கிடையாது, உங்க அம்மா பார்க்க போறதுதான் சந்தோஷம் இல்லையா? நான் அப்படி சொன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். அதெல்லாம் கிடையாது. அம்மாவும் முக்கியம் புருஷனும் முக்கியம் தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். கொள்ளுநரை பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க, அது உண்மையா? ஆமா அதனாலதானே கண்டுக்காம இருக்கேன். எதுக்கு கொள்ளுநருக்கு இந்த தேவையில்லாத வேலை? அது அவன் பண்ணாம இருந்தாதான் அதிசயம். என்ன அதை விட்டு தள்ளிட்டு மறு வேலையை பார்ப்போமா? நம்ம வேலையை பார்ப்போமா? நம்ம வேலை என்னமா? டாக்டருக்கு ரொம்ப குசும்பு. நான் வாரேன். எங்க வாரியலாம்? ஏதோ என் பொண்டாட்டி மூஞ்சில தேஜஸ் தெரியுதே. ஆள் நல்லா அழகா இருக்கேடி. நான் எப்போதுமே இப்படித்தான் இருக்கேன். நீங்க தான் புதுசு புதுசா இப்ப ஏதாவது பேசிட்டு வருவீங்க. சரி தூங்குவோம். காலை நேரத்துல எந்திரிக்க சொல்லுவீல. என்னவா டாக்டருக்கு? சும்மாதான் எனக்கு ஒரு ஆசை. சொல்லுங்க. எனக்கு உன்ன மாதிரியே ஒரு குட்டி மல்லி பித்து தருவியா? என்ன இப்படி சொல்லிவிட்டிய? நான் தான் வேகனே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு என் அப்பாதையும் வந்து பிறக்கணும்டு. அப்புறம் எனக்கு திடீர்னு குட்டி மல்லிங்கிறிய. அது ஓகே தான், ஆனா எனக்கு குட்டி மல்லி வேணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நீங்க சொன்னது நமக்கு முத குழந்தை ஆம்பளை குழந்தை தான் பிறக்கணும். போங்க. அப்படி இல்ல, ஆண் குழந்தையா இருந்தாலும் ஓகே தான், பெண் குழந்தையா இருந்தாலும் ஓகே தான். ஆனா எனக்கு என்னமோ குட்டி மல்லி பிறந்துட்டா நல்லா இருக்குமோன்னு தோணுது. குழந்தையில என்னமாமா ஆண் குழந்தை பெண் குழந்தை எதுவாக இருந்தாலும் குழந்தை தானே. சரி கடவுள் நம்மளுக்கு எதை கொடுக்குறாரோ அதை ஏற்றுக்குருவோம். என்ன சொல்றிய? சரி இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதை பற்றி பேசிக்கிருக்கிய?
சம்மந்தம் இல்லாம பேசுறாங்களோ? ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு அப்படி தாண்டி இருக்கும். சரி இல்ல டாக்டர், தள்ளுங்க, நான் வாரேன். எங்க வாரிய? தொடக்கூடாதா முன்னழகும் பின்னழகும் ஆட இளமையொரு முத்திரையை வைப்பதற்கும் ஆட மயக்கும் டேய் நிறுத்திக்க. அதுக்கு மேல ஏதாவது பாட்டு போட்ட அவ்வளவுதான் உனக்கு. என்ன மூஞ்சியும் முகரையும். என்னடி அழகி இலையிலாம், என் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? என்ன மாமம்ல எவ்வளவு கோவம்? டேய் பிஞ்ச செருப்பாலே அடிப்பண்டா நிஜமா. டேய் என்னை பார்த்து உனக்கு எப்படிடா தெரியுது? இந்த விக்கெல்லாம் மண்டியில வைக்க முடியுதுடா, அரைச்சு புடுங்குதுடா, அதான் கழட்டி போட்டேன். என்ன பேபி, எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே நடிக்க வந்த? அப்புறம் பாத்துக்கோ, இதெல்லாம் சரியில்லை. சீக்கிரம் எடுத்து மண்டையில வை, யாராவது வந்துட போறாங்க. அவனே சரி, நான் இதெல்லாம் கூட ஒத்துக்கிறவேண்டா. ஏண்டா எதுக்குடா ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ண? எனக்கு ஒன்றும் புரியலடி. இதுல கூட உன் பொண்டாட்டி வெறுப்பேத்தன்மா? யா டெஃபினெட்லி. கல்யாணம் மட்டும் பண்ணிட்டா அவளுக்கு அது ரொம்ப ஈஸியா போயிடும். இதே ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணா. ஐயோ கடவுளே, டே எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, அவனுக்கு எவனையாவது கூப்பிட்டு நடிக்க சொல்லலடா. நான் தான் உனக்கு கிடைச்சேன்ல. மச்சி, உனக்கு தான் லேடி கிட்ட வேற லெவல்ல இருக்கு. இதே வானவராயனுக்கோ அப்புறம் நம்ம கருணாமூர்த்திக்கோ போட்ட நல்லா இருக்கு நீ நினைக்கிறியா? ஓ கடவுளே, நான் என்னதான் பண்றதுன்னே தெரியல. தூக்கம் வருதுடா. பேபி, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் பேபி, என்ன தூக்கம் வருதுங்கற? எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டாடா. டோர் லாக் பண்ணல, உள்ள வாங்க. ஐயோ ஐயோ, டேய் டேய் இளமாவா, டேய் இளம். பாவிகளா, அப்புறம் எதுக்கடே நீ இங்கே கூட்டிட்டு வந்த? ஒருவேளை நம்ம தலையில உள்ள விக்கு கழட்டி வச்சிருக்கறனால அதை மறைக்கிறதுக்காக எந்திரிச்சு நின்றுப்பானோ? இருக்கும் இருக்கும் பண்ணியிருப்பான். ஏன்னா இந்த பிரச்சனையே அவனுக்காக தானே. சரி ஓகே, எடுத்து மாட்டிடும். என்ன என்ன என்னன்னா என்னதான்? இப்ப எதுக்கு ரூமுக்கு வந்த? ஹலோ, நீங்க தானே பால் பழம் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னீங்க, அதனால தான் வந்தேன். ஓ அப்படியா, நான் தான் எடுத்துட்டு வர சொன்னா? ஆமா. டேய் இப்போ கையை எடுக்கிறியா இல்ல என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? பிடிக்கிறேன்னு சொல்றீங்களா? அப்புறம் கட்டி பிடிக்கிறேன், கையெடு. என் விருப்பம், நான் எடுப்பேன், எடுக்காம கூட இருப்பேன். ஹலோ, உங்க விருப்பமாவே இருக்கட்டுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கை வச்சிருக்கிறது என்னோட இடுப்பு, கையடுறான். உனக்கு தான் பொண்டாட்டி வந்துட்டால, தாலி கட்டி இருக்கீல, அவ இடுப்பு போய் கில்லு. இப்ப அதை அவன் செய்யலன்னதான் அது. அது என் இஷ்டம். எனக்கு யார் இடுப்பு கிள்ளணும்னு தோணுதோ அங்கதான் கிள்ளுவேன். அப்போ நானும் இங்க கிஸ் பண்ணணும்னு தோணுதோ அங்கதான் கிஸ் பண்ணுவேன். அட பாவி, கிஸ்ஸுன்னு ஒரு வார்த்தையை சொன்னா தெரிக்கிறான் பையன். என்ன என்ன உனக்கு இதை தாண்டி வேற எதுவுமே இல்லையா? எப்படி உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அதான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீல வாச பொண்டாட்டி அழகிய லொயிலா. பேர பாரு, அழகிய லொயிலாமா. அவ ஆளும் மூஞ்சியும். என் பொண்டாட்டி பத்தி எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டி எனக்கு அழகுதான், மத்தவங்க யாருக்கும் அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா, உலகத்திலே இல்லாத அழகு பொண்டாட்டி நீ தான் வச்சுக்கணும். சரி, பால் கொண்டு கொடுக்க சொன்னீங்கல்ல, கொடுத்தாச்சு. சரி, என்ன பூவை கையில வச்சிட்டு இருக்க? தூவி விட்டு போறது? எல்லா பூவையும் தூவியாச்சு, மீதி இருக்கிறது இந்த கொஞ்சோண்டு பூ தான். இது எனக்கு வேணும். உனக்கா? உனக்கு எதுக்கு? நான் எதுக்கோ வாங்கிட்டு போறேன். உங்களுக்கு என்ன? உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு தேவை உங்க ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ண சொன்னீங்க, ரெடி பண்ணியாச்சு. நீங்களாச்சும் உங்க ஆசை பொண்டாட்டி அழகிய லொயிலாவாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு என் பேரை அசிங்கமா சொல்றீங்க? அழகிய லைலா. அவ ஒரு ரசனை கட்டவ, நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத பேபி. வா நம்ம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாம். எக்ஸ்கியூஸ் மீ,
நானா? ஆமா நீங்க தான். உங்க பொண்டாட்டிய கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்க சொல்றீங்களா? ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஏய் நில்லுமா, என்ன வந்த பேசுற, நீ பாட்டுல பேசிக்கிட்டே இருக்க, எதுவும் பேச மாட்டோம்னா? உங்ககிட்ட யாராவது பேசுவாங்களா? சரி, உங்ககிட்ட பேசி டைம் தான் வேஸ்ட் ஆகும். படி, பாலை கொடுத்துட்டு போக தான் வந்தேன். அதான் உன் பொண்டாட்டி கையில போயிருச்சுல பால். நாங்க வரோம். கிளம்பு கிளம்பு, பின்ன இங்கே இருப்பியாக்கும்? ஆமாமா, அப்படி இங்கே இருந்து நடக்காத வேடிக்கை பார்க்கறேன். மூஞ்சி பாரு, என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? என்ன இல்ல என்னங்கறேன்? அச்சி வெளியே. அவனே, நீ வேற யார்கிட்ட மோதி இருந்தாலும் என்கிட்ட மோதி இருக்க கூடாதுடா. மோதிட்டில இதோட பின்விளைவுகள் எப்படின்னு இனிதான் பார்க்க போறேன். பொண்டாட்டி கட்டிட்டு இருக்க பொண்டாட்டி, உன் பொண்டாட்டிக்கு வைக்கிற ஆப்பு பின்னாடி. பாதாம் பிஸ்தா அப்புறம் எருமை மாடு பால் இருக்குல்ல, அந்த பால்ல தானே பால் போட்டிருக்கீங்க? ஆமா, ஸ்பெஷலா அத்தை ஏதோ கலந்துல வேற கொடுத்தாங்க, என்னன்னு தெரியல. ஏதாவது மிக்ஸ் பண்ணிருப்பாங்க, ஏன்னா வீட்டுக்கு வாரிசு கொடுக்கணும். நாசமா போறவனே, என்னடா அது குழந்தை ரேஞ்சுக்கு போறே. ஐயோ கடவுளே, நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே, என்ன யாராவது காப்பாத்துங்க, செத்து. அப்புறம் ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட்டு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் நான் காலையில வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட். நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நாங்க ஜாலியா தான் இருப்போம். போயிட்டு வாங்க. ஜாலியாக தானே, சும்மா கிளிகிளு இருப்பீங்களே. ஐயோ ஐயோ ஐயோ, அது நினைக்கும் போதே சிரிப்பா வருது. உன் பொண்டாட்டி பாத்ரூம்குள்ள ஓடுறதோ, நீ அவன் பின்னாடி ஓடுறதோ, ரெண்டு பேரும் கதவை மாற்றி மாற்றி தட்டுறது, ஐயோ ஒரே கூத்தா இருக்கும். நினைக்கும் போதே சிரிப்பா வருது. உன் பொண்டாட்டி பாத்ரூம்குள்ள போயிட்டு வர இந்த நாள் நாளைக்கே நீ உண்மையை பூரா கக்குவ. நீ வேணா பாரு. மாவனே, இசைக்கிட்டே வா. பெண்தானே பெண் சாஃப்டா இருப்பா நினைச்சியோ? இசை ஒரு ரகடான ஆளு. இன்னைக்கு நைட்டு தெரியும். ஐயோ ஐயோ, ஃபர்ஸ்ட் நைட் ஆகும். இந்த கெட்ட கிடக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒன்று குறைச்சு வரட்டுமா? போங்க போங்க போங்க. சரிங்கம்மா, கிளம்புறோம், பாத்துக்கிறங்க. என்ன நாங்கள் பார்த்துக்கிறது இருக்கட்டும், நீங்கள் முதல்ல பார்த்து போயிட்டு வாங்க. என்ன முதல்ல இருந்து வேறு ஊருக்கு போறிய, இது வரைக்கும் வெளியே எந்த ஊருக்கும் போனது கிடையாது. பார்த்து பத்திரமா போய்கிட்டு, நீ என்ன வேலை வேலைன்ட்டு அவ்வளோ கண்டுக்காம இருந்துடாத. பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு போகிறேன், ஞாபகத்தில் இருக்கட்டும். அப்பதான் நீ ஆரம்பத்தை என்ன சொல்லிக்கிருக்க, இவரே ஒரு ரவுடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நாங்க பாத்துக்கிருவோம். என்ன அத்தாச்சி, எப்ப எங்க அண்ணனுக்கு ரவுடி அணிய ரவுடிங்கிறாங்களே? உங்க அண்ணனுக்கு வேற வேலை, என்னைய ஒண்ணு வம்பளுக்கணும் இல்லைன்னா சீண்டணும், ரெண்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் தெரிவாரு. விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அப்பதான் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்து போயிட்டு வந்துருவோம். 4 நாள் தானே, போறதே தெரியாது. அதுக்காக இல்லத்தா, முன்ன எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்பதே உன் அப்பங்கரை வெளியே வந்துட்டான்ல, இனி என்ன செய்ய காத்திருக்கானோ அந்த ஒரு பையன், வேற ஒண்ணும் இல்ல அத்தை. அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன மீறலாம் என் புருஷனை எதுவும் செய்ய முடியாது. என்ன எப்படி அந்த ஆள் வந்து கிடைக்கிறான்னு பாக்குறேன். உங்க மயனை மட்டும் அலைஞ்சிருக்கு சொல்லுங்க. நான் அங்கேயும் போய் அருவா கத்தின்னு தூக்கி தெரிஞ்சாருன்னா அம்பிடுத்தே என்னால ஒத்தால சமாளிக்க முடியாது. ஆமாடா, பேக்க நல்லா செக் பண்ணித்தோ, எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சிருப்பியான். எப்பா ரொம்பத்தையும் பண்றீ எல்லாரும். நான் ஒன்னும் பேக்ல எதையும் எடுத்து வைக்கல, அவதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சா. வேணாலும் கொட்டி விட்டு பாருங்க. அதெல்லாம் ஒரு ஊருக்கு போயிட்டு அப்படிலாம் யாராவது செய்வீங்களா என்ன? ஆனா அந்த ஆள் வம்பிடுத்தானே செத்துருவியான், இப்பவே சொல்லிட்டேன். சரி, பார்த்து பத்திரமா போங்கம்மா. என்ன நீங்க 2 பேர் மட்டும் தான் போறீங்க வண்டியை? வண்டி ஸ்டார்ட் பூட்டில கிடக்குன்னு கேள்விப்பட்டேன். நேத்தே விசாரிச்சிட்டேமா, நம்ம ஊருக்கு பூட்டிதான் கிடக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு வாரமா பூட்டி வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல ஏதோ பாட்டம் பூட்டை இறந்துட்டாங்களாம். அதனால அந்த சோழியா அலையறனால ஸ்டாண்டை பூட்டி வச்சுட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இவன் ராம வர சொல்லியிருக்கேன். அவன் கொண்டு போய் வண்டியில விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். சரின்னு சொன்னேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் பேத்தாதியல நாங்க போயிட்டு வந்து பேர பாப்பேன்னா நானே சொன்னேன் காலையே வாங்கன்னு, நீங்க தான் கேட்கவே இல்ல. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. முடிஞ்சா அங்கேயே டிக்கெட் போட்டு பார்த்துட்டு வந்துருங்க. வேலை விஷயமா ஒரு சோழியா வெளியூருக்கு போனா இங்க அவங்களுக்கு நாங்க டிக்கெட் போட்டு படம் பார்த்துட்டு வரோம். ஹனிமூனுக்கா போறோம். அப்படியே உங்க அண்ணன் ஹனிமூன் கூட்டிட்டு போயிட்டால கிளுகிளுன்னு இருந்துறாது. ஏன் இப்படி பேசிக்கிறீங்க? உண்மையை தாத்தே சொல்றேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. வேற ரொம்ப பண்ணிக்கிறாரு. இப்ப கூட நீங்க அவர் என்ன சாலியா பொண்டாட்டி கூட போகணும்னு நினைச்சு கூட்டு போற நினைச்சிருக்கீங்களா? அங்கதான் எடுபடி வேலை இருக்கும் மத்தியாலா. அதனால அந்த வேலைக்கு என்னை கூட்டு போவார், வேற ஒண்ணும் இல்ல. என்ன என்னமோ நான் போய் சொன்ன மாதிரியும் நீ என்னமோ என்னை நல்லா பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிருக்க.
உன் மண்டைக்குள்ள களிமண் இருக்கா இல்ல வேற எதையும் கொண்டு போய் உள்ள கொட்டி விட்டுருக்காங்களான்னு பாத்துக்கிருக்கேன். உன்னை கூட்டு போறதுக்கு அர்த்தம் என்னண்டே தெரியாம நின்னுக்கு இருக்க. உன்னை எடுத்து சொல்ல எது கூட்டு போக வேண்டி தெரியும் உன்னை பத்தி எனக்கு தானே தெரியும். இன்னும் புரியாத சின்ன பிள்ளையாவே இருக்கியேடி. சரி நம்ம அங்க போய் பார்ப்போம். முட்டைக்கண்ணா ஏதாவது பிளான் போட்டு வச்சிருக்கியடா? மொத்தமா உன் பிளான்ல தீயள்ளி கொட்டி போடுவேன் பாத்துக்க. அங்க வாடி செல்லம், அங்க வந்து பார்க்கத்தானே போற மாமாவோட பிளான் என்னன்னு பாப்போம். மொக்கையா ஹோட்டலுக்கு கூட்டு போய் சோறு வாங்கி கொடுத்து தூங்க சொல்லிட்டு வருவேன். இது பார்க்கத்தானடி போற. இழுவை கணம் குறைச்சல் இல்ல. அங்க ஆள் நிக்கிறாங்க, திரும்பி தொலை. எங்க பார்த்தாலும் கண்ணாடி ரொமான்ஸ் பண்றது. மாவளே பேசு பேசு, உன்னை நான் வச்சுக்கிறேன். என்னவா இருந்தாலும் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன ஓயம்லாம் சொல்லிக்கிருக்க மாட்டேன். என்ன பிரச்சனைனாலும் எதுவாக இருந்தாலும் ஆளுக்கால் ஃபோன் போட்டு சொல்லுங்க. எதையும் மறைக்காதீங்க. என்ன பார்த்து பத்திரம். அப்புறம் அருந்ததி அப்பதான் சொன்னா ஞாபகத்துல இருக்கட்டும். அப்பதான் சும்மா இருக்கவே மாட்டீங்களா? இப்ப நேரம் இத பத்தி பேசவே நினைச்சிட்டு பேச ஆரம்பிச்சிய போங்க பத்தா. அப்பதா நீ ஒண்ணும் கவலைப்படாத, சிறப்பா செஞ்சிருவேன். என்ன செய்வ மாட்டியா? அது அது நீ அருந்ததிக்கிட்ட என்ன சொன்னியோ அதை செஞ்சு போடுவோன்னு சொன்னேன். வேற என்ன? அதான்டா வெண்ண. அதை என்ன செய்வ? நான் அவகிட்ட என்ன சொன்ன, நீ என்ன செய்வ? அப்பதா என்ன நினைச்சுக்கிருக்க? ஒரு ஆம்பளைட்டு இப்படியே கேட்கறது ஒரு மாதிரி வெக்கமா இருக்குல்ல, பொசுக்கன்னு கேட்டுவிட்ட. பின்ன வெண்ண மாதிரி பேசிக்கிருக்க. நான் அவகிட்ட சொன்னா இவங்க நடவேத்து வாங்கலாம்ல. சோழி பார்த்துட்டு போங்க. எங்க பங்கு இல்லாம எதுவும் இல்ல, ஞாபகத்துல இருக்கட்டும். நாங்க வர்றோம். இது இல்ல. என்ன செல்வா போ. செல்வா வந்துட்டாப்ல. சரிம்மா வந்துட்டேன் போல. சரி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் ஏறிட்டு உட்காந்துட்டு அப்புறமா போன் அடிக்கிறேன். நீங்க நல்லா உள்ள கதவை பூட்டிட்டு தூங்குங்க. அப்புறம் அலியாக்கா நாளைக்கு வரதா சொல்லி சொன்னீங்கல்ல, இந்த வாரு நல்லா படி, பார்த்து பத்திரமா கிளம்பு. என்ன எல்லா பொருளையும் எடுத்துட்டு போ சொல்லியிருக்கேன். ஆதார் கார்டு அப்புறம் ஓட்டர் ஐடி எல்லாமே வந்து எடுத்துக்க சொன்னேன். ஞாபகத்தில் இருக்கா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் கிளம்பு. அப்புறம் போயிட்டு திரும்ப வர சோடியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. ஊரு விட்டு ஊரு போய் படிக்க போற, ஞாபகத்தில் இருக்கட்டும் பார்வதி. எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறோம். என்ன ஏன்னா நீ ஊருக்கு போயிட்டேன்னா அப்புறம் அண்ணன் நீ அடுத்தப்ப லீவ் கொரியோ அப்போதையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போனால் நான் போயிட்டு வரக்கு 4 நாள் ஆயிரும். நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நாளை கழிச்சு உனக்கு காலேஜில் அட்மிஷன் போடணும்ல. போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் மாமா. என்ன என்ன பார்த்துக்க. என்ன சரி நான் வரேன். போயிட்டு வரோம். அப்பதான் பாத்துக்கிறேங்க. பார்வதி மாமா சொன்னது எல்லாத்தையும் கால் வாங்கிட்டா சரியா? வரோம். சரிதா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போலாமா? வாங்க. வெண்ண என்ன எதுக்குடா வர சொன்ன? சும்மாவே தாசில்தார் வீட்லயே எம்பட்டு நேரம் இருப்பிய. அதே கொஞ்சம் எங்களை வழி அனுப்பி வச்சுட்டு போனா நல்லா இருக்கும்ல. சி நீ இதுக்குதே வர சொல்லிட்டு நான் தூங்கிருப்பேன்னு சொல்லிப்பேன்டா வெண்ண. ஓ ஏன்டா அப்படி படுத்துற? ஏமா அருந்ததி இதெல்லாம் என்னன்னு கேட்கவே மாட்டியடா. நான் என் புருஷன் பேச்சுக்கு மாறி பேச்சு பேச மாட்டேன் தாசரி. எனக்கே தெரியாது உங்களை கூப்பிடுறது. டே செல்வா, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிருக்க. ஓஹோ அப்படி தேவையில்லாத வேலையை பாக்குறவங்க தான் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்களோ. இவங்க சிவப்பு கலர்ல சட்டை போட்டிருக்கிறது என்ன, அவங்க சிவப்பு கலர்ல சேர் அடிட்டு வந்திருக்கிறது என்ன, இது அங்களுக்கு என்ன தெரியாதோ? செல்வா குறும்பி அந்த போய் ரந்தே. இதெல்லாம் யதார்த்தமாவே நடந்துச்சு, எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது. அனநோடி காக்காய் போட்டுருவேன். ஆள் பாரு. போடு போதும்டா, விட்டா காது விழுந்து கடிச்சிருவோல. சரி சரி சரிங்க வெண்ணிலா, நம்பிட்டோம். அப்புறம் பிறகு எப்ப கல்யாணம்? செல்வா இப்ப நீ பஸ்லலாம் எவ்வளவு திண்டுக்கலுக்கு போக வேணாம். நான் ஒரு அட்டி விட்டு நேர திண்டுக்கல் பஸ் ஸ்டாப்ல இருப்ப. தெரிஞ்சுக்க. என்னடா நினைச்சுக்க? முதல்ல இவன் வரா, நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் வந்திருக்கவே மாட்டேன். இல்லனாலும் வந்திருப்பிய தாசலே. வர வேண்டிய சூழ்நிலை தான் உங்களுக்கு. அருந்ததி நீங்களும் அவனுக்கே சப்போர்ட் பண்றீங்கல்ல, பாத்துக்கிறேன். எனக்காவது ஒரு நாள் தாசலு கீசல்னு தாசில்தார் ஆபீஸ் பக்கத்து வாங்கினேன். உங்களுக்கு இருக்கு. உங்களை எதுக்கு சேர்த்து வைக்க நான் முயற்சி பண்ணிட்டு எனக்கே தெரியல. பேச மாட்டேன், பிரிஞ்சு போயிருங்க. எதுக்கு தாசில்தார் மேடம் இப்படி ஒரு கொலவரி உங்களுக்கு? பிரிஞ்சிருக்கவங்கள சேர்த்து வைக்கிற வேலையை மட்டும் பாருங்க, சேர்ந்துருக்கவங்கள பிரிச்சு விடுறதே வேலையா வச்சுக்கிருக்கீங்க. நல்லா இருக்கு. இதெல்லாம் தாசில்தார் செய்யற வேலையா? நீ ஒன்று சொல்லி பாரு. சரி மச்சி, திண்டுக்கல் போற ஹோட்டல் ரூம் வேற அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்படியே ஹனிமூனையும் கொண்டாடிட்டு வந்துரு. டேய் சாத்து, என்ன வேலை விஷயமா மட்டும்தான் போறோம். என்ன மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ அப்படி. சரி 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 சொல்லிக்கிறதாங்க, நாங்க நம்பிட்டோம். நாங்களாம் உங்களை மாதிரிலாம் கிடையாது. நாங்க எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்ம் தான். என்ன புரியுதா? மறைவால நாங்க எதையும் செய்ய மாட்டோம். செல்வா வரம்பு மீறி பேசிக்கிருக்க. நான் ஒரு நேரத்து போல இருக்க மாட்டேன். என்ன செய்ய வேண்டிய எனக்கே தெரியாது. அப்படிங்களா? சரிங்க தாசில். திண்டுக்கல் விருதுநகர் சேலம் சேலம் திண்டுக்கல் பைபாஸ். சரி பஸ் வந்துருச்சு, நாங்க கிளம்புறோம். நீங்க பார்த்து பத்திரமா போவீங்களா இல்ல இங்க நின்று? டேய் வரம் மீறி ஓட்டிக்கிருக்க, அப்படித்தான் பாத்துக்க. என்ன சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன போயிட்டு போனடுறா. ரூம் நம்பர் 102 நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல, நான் வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். அந்த நம்பர் தான். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல கேட்டாலே சொல்லுவாங்கல. நீ
அப்புறம் நல்ல ஹோட்டல தானே பாத்திருக்கீங்க. ஏமா செல்வா சொல்லி ஒரு ஹோட்டல் நல்ல ஹோட்டல் பார்க்காம இருப்பனா? சொல்லுங்க பாப்போம். எனக்கு எல்லாம் தெரியுமா, புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிதான் எல்லாம் இது பண்ணிருக்கேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க போயிட்டு உங்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிறகுவாங்க, புரியுதா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. எவன் சொன்னதே இனிதே பிரச்சனையே தொடங்க போகுது. நீ எல்லாம் அடங்கவே மாட்டேன். என்னடா நான் தான் இன்னைக்கு அடங்கணும்? நான் என்ன இன்னைக்கு அடங்கணும்னு கேட்கிறேன். அப்பெல்லாம் அடங்கி போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு தேவை எவனுமே நிம்மதியா இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். நம்ம இந்த மாதிரி அடிக்கடி வெளியே போயிட்டு வர்றது கூட நம்ம மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும். எவ்வளவு நாள் மதுரைக்குள்ளே கிடப்பீங்க? கல்யாணம் இருந்து வெளியே போகலன்னு கேள்விப்பட்டேன். சரி, அப்படியே சுத்தி பார்த்துட்டு வாங்க. அப்புறம் செல்வா, என்ன வேலையா இருந்தாலும் ரொம்ப கவனமா இருந்தா. ஆமா செல்வா, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சதே ஒரு பத்திர விஷயமா தான் வெளியூருக்கு போறேன். ஆரம்பத்துலேருந்தே அந்த பத்திரத்தை அடிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். இப்போ அந்த விஷயத்துக்காகவே நீ போகிற திண்டுக்கல் வரைக்குமே. கொஞ்சம் பார்த்து பத்திரம் என்ன, என்னவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவே செய். அருந்ததி அவன் அவசர புத்தியாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. என்ன உங்களுக்கு எதையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாம் பார்த்துக்கிருவிய. இருந்தாலும் சொல்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு தாசல், நாங்க பாத்துக்கிறோம்னு கவலைப்படாதீங்க. என் மாமாக்கு நான் அறிவில்லாமலாம் இருக்கு, நல்லாவே இருக்கு. அது மண்டையில ஒண்ணு களிமண்லாம் கிடையாது. சொல்ல முடியாதுக்கா, களிமண் உள்ள போட்டு வச்சிருந்தாலும் வச்சிருந்திருப்பியான். அடிக்கடி உனக்கு போன வேலை செய்யும். சரி, பஸ் வந்துருச்சு, நேராக போய் சீட்டை பிடிங்க, போங்க உட்காருங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். சரி, அப்புறம் பார்த்து பத்திரமா நீங்க போங்க. பார்த்து மெதுவா கொண்டு போய் வண்டியில தாசில வீட்டுல இறக்கி விட்டுருங்க. அப்பனாதான் நம்ம ஆள் சீன் காட்டுறதுக்கு வேகமா ஓட்டுவாரு. குவாரு சீன் காட்டுன்னு அவளை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டாத, அவ பயப்படுவா. மெதுவாவே போ. ஏய் இருங்க இருங்க இருங்க, எதுக்கு நீங்களும் முடிவு எடுத்துக்கிறீங்க? நான் இப்போ இவன் கூட வரேன்னு சொல்லி சொன்னா இல்லை போறேன்னு சொல்லி சொன்னா? நானத்தான் வந்தேன், அதே மாதிரி நினைக்க போக தெரியும். ரொம்ப பண்ணாதீங்க வெண்ணிலா, ரொம்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வட்டாட்சியர் இதெல்லாம் ஒன்றும் சரியில்லாமா? ஒரு பையனே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் போது உங்களுக்குலாம் என்ன? ஒரு கூறுவாடமே இல்ல. தாசில்தார் என்னதான் இல்ல, தாசில்தார் படிச்சு உட்காந்து தாசில்தார் ஆபீஸ்ல வேற வாத்துக்கு இருக்கியோ. எனக்கு தானே என்ன டவுட்டா இருக்குது. நீ எப்படிதான் சார் பதிவாளருக்கு எக்ஸாம் எழுதி உட்காந்து பத்திரம் டைப் பண்ணிக்கிறியோ? கேப்பன்ல, கேட்க தோணும்ல. வெண்ண வந்துட்டியா பட. அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, அது என்னுடைய பொக்கிசம். பொக்கிசம் பொக்கிசம் சொல்லிவிட்டு ஒரேடியா தகர டப்பா மாதிரி கீழே உருட்டி விட்டுறாத, அப்புறம் எல்லாம் பாட்டா கலண்டாமா. செல்வா, என்ன நீ ரொம்பதே பேசிக்கிட்ட? அண்ணே பஸ்காரனே, பஸ் எடுத்துட்டு போக, நீங்க போகவே வேணாம். ரொம்பதாம்மா கோபப்படுறிய. சரி வாரம்டா, பாத்துக்க. ராம் என்ன, எங்க வீட்டு அடிக்கடி எட்டி பாத்துக்க. நாளைக்கு அக்கா வந்துருவாங்க, மாமா வருவாங்க. அவங்க வந்தது நாளைக்கு சாயந்தரமே கிளம்புவாங்க. என் தங்கச்சி கூட்டு போதே வராங்க. சொல்லியிருக்கேன் என்ன டாக்டர் படிக்க போதுன்னு. அதனால என்ன எதுன்னு பாத்துக்க, நான் போன் போடுறேன். என்ன நான் பாத்துக்கிறேன், நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க, நீ வாரோம். வருவீங்களா? எப்படி வருவேன், ஆனா இதவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஏதாவது ரொம்ப பண்ண அம்புறதையும் பாத்துக்க. நான் என்ன செய்ய போறேன்? வந்தீங்கன்னா கொண்டு பூ மாதிரி இறக்கி விட்டுருவேன். ரொம்ப நல்லா பேசி பழகுற. வாயிருந்தா எல்லாரும் பேசதான் செய்வாங்க. சரி வாரியெல்லாம் எப்படி? வாரேன். குத்திட்டு கண்ணுல குறுகுறுன்னு பாக்குற சப்பாத்தி கள்ளிக சம்பங்கியா மாத்துற. குத்திட்டு கண்ணுல குறுகுறுன்னு பாக்குற சப்பாத்தி கள்ளிக சம்பங்கியா மாத்துற. நீ பார்வையால என்ன ஏண்டி பங்கு போடுற. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா வீடியோ டைம் கம்மியா இருக்குன்னு பாப்பீங்க. ஆக்சுவலாக வந்து நான் இன்னைக்கு வீடியோவை எப்போ இருந்து தெரியுமா எடுக்கிறேன்? 8 மணிலேருந்து இப்போ மணி 3 மணிங்க. இந்த 3 மணி வரையும் 3:30 மணி வரையும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ப்ராமிஸாக வந்து முடியலை. ஆக்சுவலாக நேற்று ஈவினிங்கே வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பாப்பு குட்டியில் வீடியோ போட்டேன். இன்னைக்கு வந்து சரி போடுறோன்னு சொல்லிட்டோம், போடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு 20 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய சீன்ஸ் வந்து வைக்க முடியல, எல்லாரையும் கவர் பண்ண முடியல. அடுத்த எபிசோட் வந்து பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த இளங்கோவோட ஃப்ரெண்டோட லூஸ் மோஷனுக்கு அப்படி கொஞ்சம் அழகாக பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் பண்ண முடியல. வாய்ஸ் கொடுக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால இனி திங்கக்கிழமை தான் வீடியோ போடுவேன். திங்கக்கிழமை அன்னைக்கு நல்லா எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன். கண்டிப்பாக லூஸ் மோஷன் காமெடி இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எனக்காக உடம்பு முடியல, சரி போடுறோன்னு சொல்லிட்டதுனால வந்து தான் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எடுத்திருக்கேன். கண்டென்ட்டு எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை, see you. அப்புறம் கமெண்ட்டில் என்ன இளங்கோவை சீக்கிரம் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சீக்கிரம் சேர்த்து வைக்கிறதா அது அங்கே ஒரு ஆள் நிற்கிறதுல பொம்பளை வயசு போட்டு அந்த ஆள் வந்திருக்குன்னு கூட சொல்ல மாட்டோம். அந்த ஆளுக்காக மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 4-5 எபிசோட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இளங்கோ என்ன உண்மை மறைக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சேர்ந்துருவோம். ஓகேவா? அது வரைக்கும் கொஞ்சம் அது காமெடியாக தான் போகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசி அறுத்துட்டு நினைக்கிறேன். பை. என் வாழ்க்கையிலே ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து 20 நிமிஷம் வீடியோ எடுத்ததுனால இன்னைக்கு தான்.
ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 3 hours போதும். 30 minutes வீடியோ எடுக்கிறதுக்கு. எடிட்டிங் இருந்தால் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா கம்மியாக தான் வந்து போடுவேன். ஆனால் என்னால் இன்றைக்கி தான் வந்து ரொம்ப மொக்க போட்டு உட்காந்துருந்தேன். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.